கடவுள் வரங்களை விற்று கொண்டிருக்கிறார். யாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்? என்ன விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பேட்டரியோட மாடலை செஞ்சு பார்க்கிறார். 1 மாடல்ல, 2 மாடல்ல, 5 மாடல்ல, 100 மாடல்ல, 8000 மாடல்களை செஞ்சு பார்க்கிறாரு. சக்சஸ் கிடைக்கல. கேட்கிறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? இல்லை, எனக்கு பின் வருவோர்கள் இந்த 8000 மாதிரிகளை செய்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. இறுதியில ஒரு 10,000 மாடல் செஞ்சுதான் சக்சஸ் ஆகிறாரு அந்த மின்சார பேட்டரி தயாரிக்கிறதுல. ஏன் இவ்வளவு முயற்சின்னு கேட்கிறாங்க அவர்கிட்ட. மனிதன் கடமைப்பட்டிருப்பது மூளைக்கல்ல, முயற்சிக்கு. கடவுள் வரங்களை விற்று கொண்டிருக்கிறார். மனிதர்களின் முயற்சியே அதற்கான விலை அப்படின்னு சொல்றாரு தாமஸ் ஆல்வா எடிசன். உண்மைதானாங்க? கடவுள் வரங்களை சும்மா கொடுத்துட மாட்டார். முயல்பவன் யாரோ அவனுக்குத்தான் வரங்களை கொடுக்கிறார். ஸோ முயற்சி தான் அந்த கடவுளின் வரங்களை பெற்றுக் கொடுக்கும். கடவுளின் வரம் என்பது பொக்கிஷம். அதற்கான விலை மனிதர்களின் முயற்சியே. முயலாமல் எதுவும் கிடைக்காது, முயன்றால் எதுவும் கிடைக்கும். கடவுளின் வரங்கள் உட்பட நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.